புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். இன்றைய காலத்திற்கேற்ற ஒரு அருமையான பட்ஜெட். கடந்த 10 ஆண்டுகளுக்குள் நமது நாட்டின் பாதுகாப்பு நிதியை கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகரித்துள்ளோம். இது மிகவும் வரவேற்பு தகுந்தது. நமது நாடு, நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எல்லாம் மீண்டும் முகலாயர் கையிலோ ஆங்கிலேயர் கையிலோ விழாமல் இருக்க நமது நாட்டு பாதுகாப்பு ரொம்ப அவசியம். இந்த பட்ஜெட் ரொம்ப வரவேற்க தகுந்த பட்ஜெட். வருந்தத்தக்க ஒரு பட்ஜெட்டில் கண்டுள்ள செய்தி என்னென்னா, நம்ம ஹோம் அஃபேர்ஸுக்கு, அதாவது உள்நாட்டு பாதுகாப்புக்கு கிட்டத்தட்ட 2.33 lakh crore நம்ம ஒதுக்க வேண்டிய சூழ்நிலையில் இன்னும் இருக்கிறோம். இது இந்த மாதிரியான தொகை நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் விவசாய வளர்ச்சிக்கும் கொண்டு போய் சேர்த்தா நல்லாயிருக்கும். ஆகவே நமது அரசாங்கம், மோடி ஐயாவினுடைய அரசாங்கம் இந்த உள்நாட்டு பாதுகாப்புக்குரிய சீரியஸான ஒரு திட்டம் வகுத்து ஒன்ஸ் ஃபார் ஆல் இந்த இதெல்லாம் டெரரிசம் காசிங் பீப்புள் எல்லாம் ஒன்ஸ் ஃபார் ஆல் ஒரு 2-3 வருஷத்தில் எராடிகேட் பண்ணிவிட்டு இதில் பட்ஜெட்டை கட் பண்ணி இதை நம்ம கல்விக்கு அதிகபட்சமாக கொடுக்கலாம், விவசாயத்துறைக்கு அதிகபட்சம் கொடுக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. கிட்டத்தட்ட 75,000 மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு அடிஷ்னலாக கெப்பாசிட்டி உருவாக்கி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான செய்தி. அதே சமயத்தில் மக்கள் நலத்திட்டத்தில் குழந்தைகளுக்கு 9, 10, 11 12 படிக்கும்போது இந்த 4 வருஷத்தில் இந்த பாடி பேசிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய உடலினுடைய அடிப்படை தத்துவங்களை கட்டமைப்பை இந்த குழந்தைகள் வெளிச்சத்திலேயே சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும். அது தன்னுடைய பாதுகாப்புக்கு, தன்னுடைய நோயின்றி வாழ்வதற்கு உண்டான முறையை அது ஒரு எஜுகேஷனாக கொடுத்தாவே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். கண்டிப்பாக அடுத்த பட்ஜெட்டில் இதுக்கு ஒரு திட்டம் கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் குடிநீர், 100க்கு 100 பேருக்கு குடிநீர் கொடுக்க வேணுங்க அப்படிங்கிற திட்டத்தை மிக மிக வரவேற்கிறேன். இதில் வேடிக்கை என்னென்னா, இந்தியாவில் உள்ள 788 டிஸ்ட்ரிக்டில் 466 டிஸ்ட்ரிக்ட் கிரவுண்ட் வாட்டர் ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த டிஸ்ட்ரிக்டில் குடிநீர் நம்ம எப்படி கொடுக்க போகிறோம்? ஒவ்வொருத்தருக்கும் ஆற்றுலேருந்தும் கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சா, இல்லை மலையிலேருந்து டேம்லேருந்து கொண்டு வரது முடியுமா? ஆறுமே இன்றைக்கி அசுத்தமாகிட்டு இருக்குது. அதுக்கு என்ன நடவடிக்கை? அந்த நடவடிக்கைக்கு உண்டான ஒரு திட்டம் கொண்டு வரணும். இனிமேல் கிரவுண்ட் வாட்டர், குடிநீர் மனுஷனுக்கு மட்டும் அல்ல, அனைத்து உயிரினங்களுக்கும், கடவுளின் படைப்பு அனைத்து உயிரினங்களுக்கும் குடிநீர். அந்த குடிநீர் மாசுபடாமல் இருக்கிறதுக்கு உண்டான திட்டத்தை கொண்டு வரணும். அந்த திட்டம் வேறு எங்கேயும் போக வேண்டாம். நம்ம டிஆர்டிஓட்டே இருக்குது. அது ஜல்சக்தி மினிஸ்ட்ரி அப்ரூவும் பண்ணிருச்சு. இதை அரசாங்கம் கையில் எடுத்துக்கிட்டு இதை பண்ணி கொடுக்கணும். அக்ரிகல்ச்சரில் கிட்டத்தட்ட 1.8 லட்சம் கோடி நலத்திட்டங்களுக்கு கொடுத்துருக்குது பட்ஜெட் ப்ரொவிஷனில். அதில் நிறைய இப்போ கிசான் கிரெடிட் கார்டுக்கு டபுள் மடங்கு கொடுத்துருக்கிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான செய்தி. பாரோவிங் எலிஜிபிலிட்டி பாரோவிங் ஜாஸ்தியாக பண்ண முடியும். இங்கே அடிப்படை பிரச்சனையே நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அல்லது எல்லா ஸ்டேட்லேயும் அதே பிரச்சனை தான் நினைக்கிறேன். அரசாங்கத்திட்டருந்து ஏதோ ஒரு லோன் வாங்கிட்டா அது எப்படி வெய் பண்ணிடுவாங்க இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு அப்படிங்கிறதுனால எவனும் கட்டாதனால அவங்க கிரெடிட் ரேட்டிங்லாம் கிடையாது. பேங்க்குக்கிட்ட போனாக்க பேங்க்கு துரத்தி விட்டுறாங்க. இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் அடிப்படை கேள்வி. இதுக்கு தீர்வு இருக்குது. அந்த தீர்வு ஒரு அத்தாரிட்டி மாதிரி போட சொல்லி ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அதை கொண்டு வந்தோம். அத்தாரிட்டி கொண்டு அவங்க லோனு கொடுக்க வேண்டாம், அவங்களுக்கு இடுபொருள் கொடுத்துடணும். அவங்களுக்கு ஒரு ப்ரொடக்டிவிட்டி டார்கெட் போட்டு கொடுக்கணும். அந்த விளைபொருளுக்கு இன்ன விலை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் கேட் ப்ரைஸ் அப்படிங்கிற கான்செப்டை உள்ளே கொண்டு வந்தால் தான் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வே கிடைக்கும். ஆகவே கவர்மெண்ட் லோன் கொடுக்குறங்கிறது
ஒரு திட்டம் நல்ல திட்டம் தான், ஆனால் அது போய் சேரதில்லை. அது சேர காரணம் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு வெயிட் பண்ணுவோன்னு காத்துட்ருக்கிறது தான். அதனால் அவங்களுடைய கிரெடிட் ரேட்டிங் இல்லை. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்.